நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ போக போகிறோம். இன்றைக்கி டே 3ல் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஆம்ஸ்டர்டாமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கெனால் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டே டியூன். ஆன் த வேல நம்ம மெட்ரோ பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏரியாவில் இது ரொம்ப டாலஸ்ட் ஹோட்டலாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க ரோடெல்லாம் எவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு பெரிய ஸ்லாபை லைனாக அடிக்கிட்டே போயிடுறாங்க. ஸோ அது வந்து பெர் டேயில் ஒரு ரோடை வந்து கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அவங்க டெக்னாலஜி வந்து ரொம்ப பிடிச்சது. இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம ஷூட் பண்ணி இங்கே போட்டோம். இன்றைக்கி நம்ம டே 3ல் இருக்கிறோம். ஆம்ஸ்டர்டாமில், நெதர்லாண்டு கண்ட்ரியில், நம்ம கேபிட்டல் சிட்டியில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம டே 3யோட பிளான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூப்பரான ஒரு கெனால் ரைட் தான் போகிறோம். இங்கே ஸ்பெஷலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம்ஸ்டர்டாமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரயில்வேஸ் அண்ட் மெட்ரோஸ் அண்ட் ட்ராம்ஸ் அண்ட் ரோட்வே அண்டு போட் அண்ட் ஷிப்ஸ் யூஸ் பண்ணுற கெனால்ஸ் அண்டு சி ஏரியா. அதில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் நம்ம இன்றைக்கி கெனால் ரைட் போக போகிறோம். ஸ்பெஷலி ஆம்ஸ்டர்டாமில் நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் இங்கே இந்த லெஃப்டில் பார்க்குற மாதிரி அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி ஆம்ஸ்டர்டாமில் சைக்கிள் ஓட்டுறதுக்குனே தான் இந்த கண்ட்ரி இருக்குது. இந்த சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கண்ட்ரியில் கொடுக்குறாங்க. சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு தான் தனி ஹைவே வச்சுருக்காங்க. எங்கெல்லாம் அந்த ரெட் மார்க் பண்ணியிருக்காங்க, ரெட் பெயிண்ட் பண்ண ரோடு இருக்கோ அங்கே எல்லாமே வேறு எந்த வெஹிக்கிளும் அலௌட் இல்லைங்க. ஒன்லி சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரெட் கலர் பெயிண்ட் பண்ண அந்த ரோடுவேஸ் வந்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் கெனால் ஸ்பாட் போயிட்டு அங்கே இருக்க கெனால் ரைட் தான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இந்த எல்லா பஸ் ஸ்டாப்ஸ் எவ்ரிதிங் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல் தாங்க. இதுவும் சென்ட்ரலில் தான் அமைஞ்சிருக்கு. ரைட் சைடில் பாருங்கள் சி கோஸ்டல் இருக்குது. அண்டு சென்ட்ரல் பார்ட் வந்து ட்ராம் அண்ட் ட்ரெயின் அண்ட் பஸ் எல்லாமே இருக்குது. லெஃப்ட் சைடில் எல்லாமே வந்து ஒரு மால்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல் ஷாப்பிங் பிளேசஸ் இருக்குது. பஸ் வந்தாச்சு, ஏரியாச்சு. இப்போ நம்ம வந்து கெனால் ரைட் பண்ண வேண்டிய பிளேஸ்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கெனால் ரைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இங்கே நிறைய பேர் வந்து போட் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்டு பேக் சைட்லேயும் அவங்க வீட்டு எல்லாமே கெனால். அந்த யூரோப்பியனுக்கு ஸ்பெஷாலிட்டியே வந்து அந்த கெனால் தாங்க பேஸு. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையான பிரிட்ஜஸ் தான். அதுக்குள்ளே தான் வந்து ஒவ்வொரு போட் எல்லாமே ட்ரைவ் பண்ணிட்டு போவாங்க. இது பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த பர்டிகுலர் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல். ஆக்சுவலி இது வந்து பஸ் ஸ்டாப்பு, டூரிசம் பிளேஸ்க்காகவே இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பாருங்கள், இதெல்லாம் ஃபெரி இருக்கக்கூடிய பேசஞ்சர் போட் நிறைய அவைலபிள். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு ஃப்ரீயாகவே எவ்ரி 5 minutes 10 minutes ஒன்ஸ் வந்து இந்த மக்கள் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, இந்த கரைக்கும் அந்த கரைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாங்க ஆம்ஸ்டர்டாம். இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ரொம்ப வந்து விசிட் அடிக்கடி பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்டாம். எஸ்பெஷலி இன் பாரிஸ், ஸ்பெயின் போகிறாங்க, லண்டன் போகிறாங்க. அது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் யூரோப்பியன் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்டர்டாம். ரைட் சைடில் பாருங்கள், அந்த ரெட் கலர் ரோட் சொன்ன மாதிரி சைக்கிள் எல்லாமே ரைட் பண்ணுறாங்க. ஸ்பெஷலி அந்த சைக்கிளுக்காகவே தான் இந்த ரோடு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஹோப் ஆன் ஹோப்பு. அந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 3rd டே ஃபுல்லாக வந்து நம்ம டிக்கெட்டை வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 யூரோஸ் தாங்க இன்றைக்கி டோட்டல் பட்ஜெட் நம்மளோட ஸ்பெண்டிங் இன்றைக்கி. இந்த 1400 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த சிட்டி ரைடு அண்ட் கெனால் ரைடு காமிக்கிறாங்க. ப்ளஸ் அந்த கெனாலில் வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு 7 யூரோ சார்ஜ் பண்ணுறாங்க 1 ஹவருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம் அது.
It's very important this guys because I don't want anyone switch seat. Verde. எவ்வளோ க்ரீனரியாக ட்ராம் ரைட் சைடில் பார்க்குறீங்க நீங்கள். ஒரு அழகான ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிட்டி தாங்க ஆம்ஸ்டர்டாம். எங்கே பார்த்தாலும் க்ரீன் அண்ட் கெனால், போட்டு, வாட்டர், ட்ரெயின், ட்ராம், அது மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காம் அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு சிட்டி தாங்க. உங்களுக்கு வந்து எந்த செக்யூரிட்டி இஷ்யூவுமே இங்கே இருக்காது. நம்ம வேலை உண்டு, நம்ம பார்த்தா ஸோ எவ்ரிதிங் வில் பி ஃபைன் நமக்கு ஆக்சுவலி. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டூரிசமை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ யூரோப்பியனில் ஒரு பெஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு சிட்டி நெதர்லாண்டுன்னு ஆம்ஸ்டர்டாம்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே அந்த ரெட் கலர் பார்த்து தான் வச்சுருக்காங்க ஃபார் எஸ்பெஷலி இன் சைக்கிள் ரைடருக்கு. ரைட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கெனால் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். பீப்புள் எல்லாமே ஒரு ரிலாக்ஸாக அவங்க டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போக வேண்டிய அந்த கெனால் ரைட் பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடுவோம் ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் நம்ம கெனால் பாயிண்ட் வந்தாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கெனாலில் ஏறியாச்சு. இங்கே இருக்க இந்த போட்டு தான் இந்த கெனால் ரைட் போட்டுங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரிலாக்ஸாக இந்த இதை வாட்ச் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. இங்கே இருக்கும்போது இந்த போட்டில் நம்ம போயிட்டு லெஃப்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான பியூட்டிஃபுல்லான ஆம்ஸ்டர்டாமுக்கான ஒரு ஒர்த்தான ஒரு பில்டிங்கை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப அழகான ஆர்கிடெக்சர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் இங்கே ஆம்ஸ்டர்டாம் வந்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு எனஃப் ஆன ஒரு 4 to 5 days மினிமம் ரெக்யர்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் நீங்கள் இந்த சிட்டியை ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த நம்ம வீடியோவோட கான்செப்ட் ஆக்சுவலி. என்னடா க்ரீனாக தெரியுதுன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் ரைட் சைடில் சன்லைட் ரொம்ப கோத்ரூ பண்ணாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த க்ரீன் டைப் ஆஃப் கிளாஸஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து ஓப்பன் ஏர் ஆக்சுவலி. இது செமி க்ளோஸ்டு அன்க்ளோஸ்டு அது மாதிரி 2 விதமான போட் அவைலபிளுங்க இங்கே. நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா செமி க்ளோஸ்டு ஆக்சுவலி. பாதி யாருக்கு க்ளோஸ்டு கொஞ்சம் வெயில் ரொம்ப இருக்குது அது மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி பிளேஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஓப்பன்டு போட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ அது நிறைய யூரோப்பியன்ஸு அண்ட் ஃபாரினர்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க சன்லைட்டை. ஸோ அவங்கெல்லாம் வந்து அதை ஓப்பன் ஏரில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பில்டிங்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர், அந்த பிரிட்ஜோட ஆர்கிடெக்சர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அங்கே இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ளூமிங்காக நல்ல ஒரு பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சார் ஏதாவது அப்டேட் வரல அப்படியா?
கிட்டத்தட்ட அந்த பிரிட்ஜ் கிட்ட நம்ம வந்துட்டோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் அந்த சைக்கிளோட அந்த பிரிட்ஜோட கார்னரில் வச்சு பார்க் பண்ணியிருப்பாங்க. இதுதாங்க அந்த எக்ஸலண்ட்டான ஒரு 100 இயர் ஓல்டு பிரிட்ஜஸ் எல்லாமே அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது. இது வந்து ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாண்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த நெதர்லாண்ட் அண்ட் ஆம்ஸ்டர்டாம் பார்த்தீங்கன்னா பிலோ சீ லெவலில் இருக்குங்க ஆக்சுவலி. அதனால தான் இங்கே நிறைய கெனால்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி இந்த ரெயின் வாட்டரை வந்து ஸ்லோலியாக வந்து அவங்க அந்த சீ ஏரியாவுக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா கடல் மட்டத்தில் வந்து கீழே இருக்கிறதுனால இந்த உலகத்திலே ஆக்சுவலி கடல் மட்டத்தை விட கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கண்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த நெதர்லாண்ட் ஆம்ஸ்டர்டாம் சிட்டின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ மக்கள் வந்து அந்த ரெயின் வாட்டரை எப்படி கேர்ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி அந்த சீ வாட்டரையும் ரெயின் வாட்டரையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கெனால்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே. அது பார்த்திங்கன்னா நாளடைவில் அங்கே இருக்க போட்ஸு, அங்கே நிறைய போட்ஸில் ஹவுசஸ் நிறையா இருக்குது, நிறைய போட்டு ரெண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த இடத்த நீங்கள் பார்க்க முடியும் ஆக்சுவலி. இந்த போட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பீவரேஜஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ ஹூஆர் இன்ட்ரெஸ்டடை வந்து அவங்க அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே அதை நீங்கள் ரைட் பண்ண முடியும் இந்த போட்டில் ஆக்சுவலி. பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக, எவ்வளோ அழகான எத்தனை போட்ஸு, எவ்வளோ ரைட்ஸு, எவ்வளோ அழகான பில்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஆம்ஸ்டர்டாமில் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அவர் எப்படி ஒரு தனி ஆளாக வந்து இந்த போட்டை வந்து ரைட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஆக்சுவலி. அவ்வளோதாங்க, நம்ம ஏறின இடம் இதுதான், லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பாயிண்ட் தான். அங்கே தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் ஆக்சுவலி. இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த சிட்டியை அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். ஒரு டைம் போகிறதே தெரியாது. இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 hour. நம்ம இப்போ திருப்பியும் ஃபைனலாக வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ரைட் நம்ம முடிச்சுட்டு ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல்லேருந்து நம்ம இங்கேருந்து மெட்ரோ எடுத்துகிட்டு நம்மளோட பேக் டு ஹோட்டலுக்கு நம்ம போயிடலாம் ஆக்சுவலி. இதுதான் இந்த ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல். மக்கள் பரபரப்பாக இருப்பாங்க. இங்கே எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டும் சென்ட்ரலைஸ்டு, ஃபுட் ஏரியா, ஹோட்டல்ஸு, அக்காமடேஷன்ஸு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேஸ் தாங்க ஆம்ஸ்டர்டாம். இந்த இடத்த நீங்கள் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் அக்காமடேஷன் எடுத்துட்டிங்கன்னா யூ வில் என்ஜாய் குட் அண்ட் ஆம்ஸ்டர்டாம் ட்ரிப் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளீஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். see you soon.